வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, கேப்சிகம்மை வச்சுட்டு எப்படி குயிக்காக சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் இன்றைக்கி பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொடை மிளகா, அது கூட வேர்க்கலையை வறுத்து கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக ஒரு பூண்டும் கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சியும் நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையானது மெயின் தயிர். நான் ஒரு 4 ஸ்பூன் தயிர் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகமும் அந்த பூண்டு இஞ்செல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வறுக்கலாம். இப்போ பூண்டு இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டு கொஞ்ச நேரம், இதுக்கு தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை, நல்லா இதையே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுருண்டுறது வெங்காயமோ கேப்சிகமோ இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் ஊற்றலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதில் நம்ம தயிரை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி நமக்கு தேவை வேணும்னா தண்ணி கொஞ்சம் அந்த தயிர் ஊற்றிருந்தோம்ல அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையான சப்பாத்தி மாவை பிசைஞ்சு போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஒரு கொதியில் நம்ம இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு கடல மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஈவன் சப்பாத்திக்கு செய்கிற அந்த உருளைக்கிழங்கு சப்ஜியில் கூட நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த கேப்சிகம் டிஷ்லேயும் நம்ம ஆட் பண்ணோன்னா அவ்வளோ ஒரு நல்ல அரோமா கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூனு நம்ம கடல மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடல மாவை போட்டு நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை திரட்டி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பசங்கள்லாம் இது நல்லா இதுவாகிடும், மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை எடுத்து வைக்க மாட்டாங்க அந்த டேஸ்ட்டுக்கு. நம்ம நார்மலாக சாம்பார் இல்லை பொரியலில் போட்டோன்னா அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுடுவாங்க. இது மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோன்னா சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஹெல்த்தி பசங்களுக்கு, வளர்கிற பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் அது பிளெண்ட் பண்ணி இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இல்லைன்னா சப்பாத்தியில் சட்னி இல்லைனா நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சப்பாத்தியை திரட்டி போட்டு எடுத்துகிட்டு இதில் வச்சு கொடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி சுட்டாச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது நம்ம வித்தின் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை நைட் டின்னருக்கு கூட நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சோம் பசங்களுக்கு பெரியவங்களுக்குன்னா நம்ம இந்த டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஈஸியாக பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. நைட் டைம்லேயும் நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ என்னோட டிஷ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.